பூமியை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் டெய்லி மலை, கடல், காடு, பாலைவனம்னு ஆராய்ச்சி பண்ணி புதுசாக நிறைய கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் பல மர்மங்களுக்கு விடை சொல்லிகிட்டு இருக்க இதே நேரத்தில் ஒரே ஒரு தீவுக்கு போகிறதுக்கு மட்டும் பொதுமக்களுக்கும் தடை, ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அனுமதி இல்லைன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. அதுவும் அந்த தீவு இந்தியாவை சேர்ந்தது. நார்த் சென்டினல் ஐலாண்டுன்னு சொல்லப்படுற இந்த தீவுக்கு ஏன் தடை விதிச்சாங்க, அப்படி அங்கே என்ன தான் இருக்குன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்த் சென்டினல் ஐலாண்ட் பே ஆஃப் பெங்காலில் இருக்க இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒன்று தான் நார்த் சென்டினல் ஐலாண்டு. வெறும் 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டுமே இருக்க இந்த சின்ன தீவுக்கு போகிறதுக்கு உலகத்தில் யாருக்குமே அனுமதி கிடையாது. பொதுமக்கள்லேருந்து சயின்டிஸ்ட் வரைக்கும் யாருமே இந்த தீவுக்கு போகக்கூடாதுன்னு தடை செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு தடைன்னா அந்த தீவில் கண்டிப்பாக விஷப்பூச்சி, ஆக்ரோஷமான மிருகங்க, அமானுஷம் மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. இது எதுவுமே இல்லைன்னா அப்படி அங்கே என்ன தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேற என்ன, மனுஷங்க தான். இந்த சின்ன தீவில் கிட்டத்தட்ட 500 பழங்குடியினர் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் கூட நம்மளால் பண்ண முடியலை. ட்ரோன், பிளேன், சேட்டலைட் மாதிரி ஏதாச்சும் மேலே பறக்க விட்டு கவுண்ட் பண்ணிடலாம்னு நினச்சா தீவு ஃபுல்லாக அடர்த்தியான செடி, கொடி, பெரிய பெரிய மரம் இருக்கிறதுனால தரையில் என்ன இருக்குது, என்ன நடக்குதுன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த முயற்சியும் கைவிட்டுடுறாங்க. இந்த பழங்குடியினருக்கு சென்டினலிஸ்ட்னு பேரும் வைக்கிறாங்க. இவங்க சுமார் 60,000 வருஷமாக இந்த தீவில் வாழ்ந்துட்டு வரலாம்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. 60,000 வருஷம்னா நம்ம உருவானதுலேருந்து, அதாவது ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்லப்படுற நம்ம உருவானதுலேருந்தே அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. 60,000 வருஷமாக வெளி உலகம் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்திருக்காங்கன்றதே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த பழங்குடியினர் அந்த தீவோட கடற்கரைக்கு வந்தப்போ சில ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இவங்களோட அதிகபட்ச உயரமாக 5 அடி தான் இருக்கும்னும், ஆனால் நம்மளை விட பல மடங்கு வலிமையாக இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. வில்லம்பு, ஈட்டி ஆயுதமாக வச்சு கூட்டமாக வேட்டையாடி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தீவில் பழங்குடியினர் தவிர வேறு என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நம்ம அழிஞ்சு போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்க சின்ன சின்ன பூச்சி வகையிலேருந்து பெரிய பெரிய மிருகங்கள் வரைக்கும் அங்கே உயிரோடு இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம்தான் எவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் விட எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னென்னா, இவங்களுக்கு நெருப்புன்னு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. 60,000 வருஷமாக எப்படி நெருப்பு உருவாக்குறதுன்னு இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. நடுவில் ஒரு கடல், கடலுக்கு எந்த பக்கம் புது புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சி அதை அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு வர நம்ம, அப்படியே அந்த பக்கம் நெருப்பு கூட இல்லாமல் காலகாலமாக வாழ்ந்துட்டு வர அவங்க. இவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன வேணால் பண்ண ரெடின்னு சயின்டிஸ்ட் சொல்லியும் இந்தியன் கவர்மெண்ட் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க இத்தனை வருஷமாக தனியாகவே இருந்திருக்காங்க. அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் பரவி மொத்தமாக அழிஞ்சிட வாய்ப்பு அதிகம்னு தான் யாருமே அந்த தீவுக்கு போகக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க. எப்படி மக்கள் யாருமே அந்த தீவுக்கு போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே போகிறதையும் அவங்க யாருமே விரும்பலை. தூரத்தில் கப்பல் இருக்கிறத பார்த்தாலே கத்துறது, ஈட்டி எடுத்து வீசுறது, வில்லம்பலை தாக்குறதுன்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டாங்களாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பெருங்கடலில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து மற்ற தீவுகளில் இருக்க மக்கள் பெரிதும் பாதிப்படைஞ்சாங்க. ஆனால் இதையும் அவங்க எப்படி சமாளித்தாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் பொதுமக்களுக்கு அந்த தீவுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதானே, எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை பண்ணுறதுல தான் நம்ம ஆளுங்களுக்கு ஆர்வம் அதிகம். 2006 மீனவர்கள் நண்டு பிடிக்கிறதுக்கு இந்த தீவுக்கிட்ட போயிருக்காங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை. சென்டினல் மக்கள் அவங்கள கொன்னுட்டாங்க. 3 நாளுக்கு அப்புறம் அவங்களோட உடல்களை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க. அதையும் அவங்க அம்பு ஈட்டியை வச்சு விடாமல் தாக்கி துரத்திட்டாங்க. அந்த மீனவர்களை கொன்று அவங்களோட உடல்களை புதைச்சிட்டதா ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்துருக்காங்க. இந்த தீவுக்கு போனால் உயிரோட வரமாட்டோன்னு தெரிஞ்சும் 2018 வெளிநாட்டிலேருந்து ஜான் ஆலன் ஒருத்தர் இந்த தீவுக்கு போயிட்டு தன்னோட மதத்தை பரப்புறதுக்காக வராரு. அந்த தீவுக்கிட்ட விட்டுற சொல்லி மீனவர்களுக்கு காசு கொடுத்து அந்த தீவுக்கும் போகிறாரு. அந்த தீவுக்கு போன ஜான் ஆலன் திரும்ப வரவே இல்லை. இவருக்கு உதவி பண்ண மீனவர்களை பிடிச்சி ஜெயிலையும் போடுறாங்க. நோய் பரவக்கூடாதுன்னு நினச்சி தடை பண்ணால் அதை விட மோசமான ஜாதி மதத்தை பரப்ப நினச்சி போனார். பாவம், அவரையும் கொண்டுட்டாங்க. அவ்வளோதாங்க. நார்த் சென்டினல் ஐலாண்டில் இருக்க மக்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.